ஹாய் ஹலோ சார், திஸ் இஸ் பிரைட். வெல்கம் டு பிரைட் சாட் சேனல். போன வீடியோவில் நம்ம தாய்வேலும் எக்ஸ் சென்னை மலையமோட எபிசோட் 4 பார்த்துருந்துருப்போம். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் இட். ஏன்னா அது வந்து ஒரு வெட்டிங் சினாரியோ. அதுவும் ஃபைனலாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் ஆகி கிளாஷ் ஆகிற ஒரு சினாரியோவாக இருந்துச்சு. எத்தனை பேர் அது முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பிரைட் தான் க்ரூமாக இருப்பார் அப்படின்றத. ஏன்னா அது தெரியாத அளவுக்குலாம் பண்ணவே கிடையாது. லைக் ஆரம்பத்துலேருந்தே ஒரு சிங்க் கொடுத்துட்டு தான் இருந்தேன். ஸோ அதை என்ஜாய் பண்ணிங்களான்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம தாய் வெல்லும் எக்ஸ் சென்னை மலையமோட எபிசோட் 5 பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவில் எதில் முடிச்சிருந்தேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். எதில் முடிச்சிருந்துருப்போம் அப்படின்னா, நீங்களும் பிரைட்டும் உங்கள் கல்யாணத்தை எல்லாத்தையும் முடித்து விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த கார்லேயே வந்து அவங்களோட ஊரோட ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிருந்திருப்பீங்க. அண்ட் ஃப்ளைட்டும் ஏறிந்திருப்பீங்க. இப்போ 2 பேரும் பக்கத்தில் தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்க சைலன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்பவே க்ரூவலாக இருக்குது. போன பாட்டில் இதோடு தான் நிறுத்தியிருந்திருப்பேன். ஸோ இங்கேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க. இப்போது இங்கே பிரைட் தான், ஹலோ ஹலோ நம்ம ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிட்டோம், எந்திரிக்கிறியா, ஹலோ. என்ன இந்த பொண்ணு இவ்வளோ சீக்கிரம் தூங்குவாளா என்ன? என்ன பொண்ணு என்ன மேலும் மேலும் இரிட்டேட் தான் பண்ணிட்டுருக்கா. ஹலோ எங்கே பாரு, பொண்ணே அப்படின்னுட்டு இருக்காரு. உடனே நீங்களும் என்னாச்சு அப்படின்றீங்க. உடனே இருந்துட்டு வரும், ஃப்ளைட் எடுக்க போகிறாங்களாம், வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மெல்லமாக எந்திரிக்கிறீங்க. அது என்னென்னா நீங்களும் எதையோ யோசிச்சுருந்துருப்பீங்கள்ல. ஸோ அந்த டயர்லேயே அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ வரைக்குமே நீங்கள் உங்கள் முக்காடை கழட்டவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது நெசசரின்னு தோணலை. இப்போ கழட்டினா மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் பிரைட்டுமே வந்து தாய்லாண்டோட ஏர்போர்ட்டை வந்து ரீச் பண்ணியிருந்திருப்பீங்க. போகும்போது தான் தெரிய வரும், அது வந்து என்னதுன்னா, உங்களுக்காகவும் பிரைட்காகவும் வந்து கல்ஃப் வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பார் நீங்கள் 2 பேரும் ஸ்டே பண்ணுறதுக்காக. இத்தனை நாள் வந்து பிரைட் அவனோட யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்திருப்பான். ஸோ இப்போ நீங்கள் 2 பேருமே வந்து தனியாக ஒரு ஹவுஸில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இப்போ அந்த ஏர்போர்ட்லேருந்து உங்களை அங்கே கைட் பண்ணி, அதாவது அந்த ஹவுஸ் வரைக்கும் கூப்பிட்டு போகிறதுக்காக ஒரு கைடையும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பார். அவர் வந்து உங்ககிட்ட தான் கேட்குறாரு, மிஸ்ஸஸ் பிரைட் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. நீங்கள் பிரைட்டா, என்ன மிஸ்ஸஸ் பிரைட்டான்னு கேட்ட சைலண்ட்டாக நிற்கிறா, பட்டிக்காடில் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்காது, இவளெல்லாம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டுருக்காரு எங்கள் அப்பா, என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வந்துட்டு, ஐம் பிரைட் அண்ட் ஷீ இஸ் மிஸ்ஸஸ் பிரைட், மை ஒய்ஃப் அப்படின்றாரு. உடனே நீங்களும் அந்த சினிமாட்டிக் டைப்பில் வந்து அவரை பார்ப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் அதெல்லாம் பண்ணலை. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அப்போ உடனே அந்த கைடும் சிரிச்சுக்கிட்டே, ஓகே சார் வாங்க வீடு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க காரில். அப்போ நீங்கள் யோசிச்சிட்டே வரீங்க, என்னோடய ஊர்லேருந்து இந்த தாய்லாண்டுக்கு நான் எவ்வளவோ கனவுகளோடு வரலான்னு நினச்சேன். இங்கே நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் நடந்துக்கிறத பொறுத்து தான் அங்கே எங்கள் அம்மா அப்பாவோட நிம்மதி இருக்கு. அதனால என் வாழ்க்கை நான் முதல்ல ஆரம்பிக்க போகிறேன். மாற்றத்தா தாய்லாண்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். பார்க்கலாம் இந்த தாய்லாந்து எனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுக்க போகுதுன்னு, இவர் எனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுக்க போகிறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. இங்கே பிரைட்டோ, கண்டிப்பாக அவளை நான் நரக்க வேதனைக்கு தழுவேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால இனிமே தான் அவள் பார்க்க போகிறான் நரகம்னா என்னதுன்னு. அணுவா உன்னை சித்திரவதைப்படுத்துவேன், அதுக்கெல்லாம் தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. இப்போது பிரைட்டும் நீங்களும் வந்து ஒரு வழியாக வந்து அந்த ரெண்ட் ஹவுஸுக்கு வந்து ரீச் ஆகிருந்திருப்பீங்க. இப்போ பிரைடும் அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அந்த கைடு தான் உங்ககிட்டயே வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு, இந்த இடம் இதுக்கானது, அந்த இடம் அதுக்கானதுன்னு இங்கிலீஷில் சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் அது எதுவுமே கேட்கல. இப்போ வரைக்கும் நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி எங்கேயோ ஒரு ஜோன் அவுட் ஆகியிருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நின்றுட்டு கூட வந்துட்டுருக்கீங்க, அவ்வளோதான். அவர் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணதை அதை பார்த்துட்டு, மிஸ்ஸஸ் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு.
உங்களை கூப்பிடுறாரு ஓகேங்களா. அப்போது நீங்கள் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல, நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ பிரைட்டாக இருந்துட்டு இப்போ இதுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது போல இருக்கு, அதுக்கு நான் பேசிக் இங்கிலீஷ் கூட தெரியாமல் இருப்போம், சரியான பட்டிக்காடை கூட்டிகிட்டு வந்து என் தலையில் கட்டி வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் வந்து கேட்குறாரு. உடனே வந்துட்டு இல்லை இல்லை சார் இந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு இங்கே பிரைட்டும் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. பட் நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உடனே பிரைட்டும் டென்ஷன் ஏத்துறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தர் கைடு இருந்தார்ல அவரை வந்துட்டு போக சொல்லியிருந்திருப்பார். ஸோ அவரும் வந்து ஓகே பாய் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போவும் நீங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, சைலண்ட்டாக தான் இருக்கீங்க. இதை பார்க்க பிரைட்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு, உனக்கு இங்கிலீஷ் புரியல, இங்கே பேசுகிற இங்கிலீஷை நீ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் தான், அது எனக்கு தெரியுது, அதுக்குன்னு உனக்கு பேசிக் இங்கிலீஷ் கூட தெரியாதா என்ன? அவன் ரொம்ப நேரமாக மிஸ்ஸஸ் பிரைட்னு சொல்லிட்டு இருக்கான், அப்படியே சில மாதிரி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ தான் நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இப்போ தான் வந்து கான்சியஸே வருது, அந்த மாதிரி தான் இருக்குது. உடனே அவனும் வந்துட்டு ஷிட் புத்தி கூட வேலை செய்யாது போல், இங்கே பாரு உனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நீ வந்து பட்டிக்காடு, இதெல்லாம் இங்கே எவனுக்கும் தெரியாது. இங்கே இருக்கிற பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் நீ என் பொண்டாட்டி, பிரைட்டோட பொண்டாட்டி, புரியுதா? இன்னொரு தடவை எவனாவது மிஸ்ஸஸ் பிரைட்டுன்னு சொன்னால் ரெஸ்பாண்ட் பண்ணு, இங்கிலீஷ் தெரியலனாலும் எஸ்ன்னு சொல்லிட்டு அது சமாளி, இப்படி லூஸு மாதிரி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உங்களுக்கு அதெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எங்கள் அப்பங்காரனுக்காக தான் உன்னை நான் கல்யாணமே பண்ணியிருந்திருக்கேன், புரியுதா? இந்த சொசைட்டிக்கு நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வீடுன்னு வரும்போது நீ யாரோ நான் யாரோ, புரியுதா அப்படின்றாரு. உடனே நீங்களும் அப்படின்ட்டு இருக்கீங்க. இந்த வாய்ஸுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, அஞ்சலி பாப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு மிஸ்ஸஸ் பிரைட் அப்படின்றாரு. நீங்களும் அப்படின்றீங்க. இந்த மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவன் என்ன நினச்சிருப்பான்னு கூட எனக்கு தெரியல, நான் ஒன்று இழுத்துட்டு வந்த மாதிரி நினச்சிருந்துருப்பான். அத்தனை தடவை அவன் மிஸ்ஸஸ் பிரைட்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். நீ தானே இல்லை கேட்குற, நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ண, உன் இஷ்டத்துல தானே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னுட்டு இருக்காரு. உங்களுக்கா நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் இல்லைங்க நீ இஷ்டப்படி தான் கல்யாணம் நடந்து. அப்புறம் என்ன இன்னொரு தடவை யாராவது பிரைட்டோட பொண்டாட்டி தானே நீங்கன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும், புரியுதா? இல்லைன்னா உன்னை இதோ 500 1000க்கு தள்ளிட்டு வந்த மாதிரி பாப்பானுங்க என்ன, இங்கே பொண்ணு ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே அவரோட ஃபியூரியஸ் ஸ்டெப்ஸால் வந்து மேலே போயிட்டார் அவர் ரூமுக்கு. ஈவன் அந்த வீட்டுக்கு பெருசாக இருந்தாலும் அதில் ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், ஏன்னா கல்ஃப் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்போ எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் இது வரைக்கும் முக்காடு காட்டி இருந்திருக்க மாட்டீங்க, இப்போ அதை ஃபஸ்ட்டு கழட்டிட்டு காற்றே வர மாட்டேது இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு வேளை அவனுக்கு உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் லைஃப் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும், அவனுக்காக உங்களோட விஷயஸ் எல்லாம் மாற்றிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போன உடனே இதெல்லாம் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஆனால் இப்போ அவனுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலன்னு போது அவங்கள கண்டுக்கவே மாட்டான், நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் கண்டுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அப்பா கடவுளே இன்னொரு சந்தோஷத்தையாவது எனக்கு கொடுத்தி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் முதல்ல மூஞ்ச கழுவிட்டு நீங்கள் வந்து என்ன ஒரு ஃப்ரீயாக விட்ட மாதிரி, அதாவது கொஞ்சமாக வந்து கிளிப் போட்டிருப்பீங்க, அந்த 2 முடியை மட்டும் தூக்கி போட்டு கிளிப் போடுவாங்களே கொஞ்சம் முடிய, அந்த மாதிரி போட்டிருந்துருப்பீங்க. உங்கள் ஆக்சசரிஸ்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு சுடிதார் தான் போட்டிருக்கீங்க ஓகேங்களா, ஃப்ரீயாக சுடிதார் போடுவாங்களே அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு கதவை வந்து நாக் பண்ணுறீங்க. அப்போ பிரைட்டோ யார் அப்படின்னு சொல்ல நான் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே இருந்துட்டு கதை ஓப்பனில் தான் இருக்குது உள்ளவா அப்படின்றாரு. உடனே நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் நின்றுட்டு தான் இருக்கீங்க. இவன் வேறு என்ன நேரத்துக்கு என்ன ஆட்டம் ஆடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட முகத்தையே நீங்கள் பார்க்கவே இல்லை சரிங்களா. உங்களுக்கு என்னன்னு தெரில,
இதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்கல, அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுனது கொஞ்சம் ஹார்ஷாக இருந்த உடனே இவன் யாரா இவன் சரியான சைக்கோவாக இருப்பான் போல இருக்கு, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால நீங்கள் அவனை பார்க்கல, அப்படியே தான் இருக்கீங்க. இப்போ பிரைட்டு தான் உங்கள் முகத்தை பார்க்காம ஒரு சைடாக பார்த்துக்கிட்டு, இங்கே பாரு, நீயும் என் காலேஜில் தான் படிக்க போகிறேன்னு எங்கள் அப்பங்காரன் சொன்னான். அதனால் இங்கே பேச முடியாதது அங்கே பேசலான்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேச வந்தேன்னு வச்சுக்கோயேன். நான் கீழே பேசினதை வச்சே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்பேற்பட்ட வேணேன். இந்த உலகத்துலேயே நீ ஒருத்தனுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணுன்னா கீழ்த்தனமானவன் சொல்லி அது நானாக தான் இருப்பேன். அதனால என்கிட்ட வந்து வம்புக்கு இழுத்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயம் கூட உனக்கு பெரிய அப்ப முடியும். அதனால் அமைதியாக இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருந்துட்டு போனேன்னு வை, உனக்கும் சந்தோஷம், நானும் உன்னை சீண்ட மாட்டேன். புரியுதா? அண்ட் இந்த ஒட்டுமொத்த வீட்டிலேயே ஒரே ரூம் தான் இருக்குது. இதெல்லாம் எங்கள் அப்பங்காரனோட வேலையாக இருக்கும். என்னால் திருத்த முடியாது. அதனால் இந்த ரூமில் 50-50% ஷேர் போட்டுருவேன். இந்த சைட்லேருந்து நான் அந்த பக்கம் வரமாட்டேன், நீயும் அந்த சைட்லேருந்து இங்கே வரக்கூடாது. புரியுதா அப்படின்றாரு. உடனே நீங்களும் புரியுதுங்க. அப்புறம் இந்த மாதிரி வாங்க போங்க இந்த மாதிரிலாம் என்னை கூப்பிடாது. நம்ம 2 பேரும் நீ பேச போகிறதே கிடையாது, அது உண்மைதான். இருந்தாலும் இந்த மாதிரி 1-2 தடவை தெரியாதனமாக பேசும்போது கூட இந்த மாதிரி வாங்க போங்கெல்லாம் குழஞ்சிட்டு இருக்காது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. புரியுதா அப்படின்றாரு. உடனே நீங்களும் அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு எதுவுமே சொல்லலை. நீங்கள் அப்படியே வந்து உங்கள் சைடு சொன்னால இந்த பக்கம் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால அந்த பக்கம் போயிட்டு உங்களோட சூட்கேஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பிரைட்டும் மிஸ்ஸஸ் பிரைட் அப்படின்றாரு. உடனே நீங்களும் அப்படின்றீங்க. இந்த பயம் இருக்கணும். இனி எவன் உன்னை கூப்பிட்டாலும் நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும். இங்கே இது கீழே முன்னாடி நின்றுட்டு இருந்தியே, ஏதோ சவத்தை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்ச மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா அப்படின்றாரு. உடனே நீங்கள் புரியுது அப்படின்றீங்க. போய் தூங்கு அப்படின்றாரு. உடனே நீங்களும் எப்பா விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு உங்களோட சூட்கேஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. இவன் என்ன ஆகும்னு சொன்னால் கூட பயப்படுறா, பாவம். இந்த பிரைட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த கிராமத்து பட்டாம்பூச்சி என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. நிறைய கனவுகளோடு வந்திருப்பல இங்கே, அதை சாதிக்கலாம் இதை சாதிக்கலாம் இவனை வளைச்சி போடலாம் அப்படின்னு. உன்னோட சிறகு மொத்தத்தையும் கூட்டுக்குள்ள அடைச்சி உன்னை நடமாடுவேன். நாளையிலேருந்து என் ஆட்டத்தை நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் லைட்ஸ் ஆஃப் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அங்கே ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, அது அவனுக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் லைட்ஸ் ஆஃப் பண்ணுறாரு. உடனே நீங்களும் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து கபோர்டில் உங்களுக்கு கொடுத்த அந்த கபோர்டில் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு அரௌண்ட் 3 o'clock இருந்திருக்கும். அப்போ ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. பட் பிரைட் வந்து எந்திரிக்கல. இன்னொரு தடவை ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, கடக் படக்குன்ட்டு கீழே. அப்போ வந்துட்டு அவனும் வந்துட்டு என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் ஆளை காணோம் பக்கத்தில் படுத்துருந்தவங்க. உடனே இருந்துட்டு ஓடி போயிட்டாலும் நான் வந்த உடனே சரி விடு, நானும் குடும்பப்படுத்துறதுக்குள்ளே அவளே ஓடி போயிட்டால சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிட்டார். அவர் கேரே பண்ணிக்கல. கூட வந்த பொண்ணு, அதுவும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பொண்ணு, ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு கேருமே பண்ணல. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அவரும் தூங்கி முடிச்சுட்டு 8 மணிக்கு எழுந்திரிக்கிறாரு. காலேஜ் 8:30 மணிக்குன்னா நம்ம பங்காளி எழுந்திருக்கிறதே 8 மணிக்கு. எழுந்திரிச்சிட்டு சீக்கிரம் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். கார் எடுத்துகிட்டு அவரோட காலேஜ்க்கு வந்துட்டார். ஆக்சுவலாக இந்த மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணியிருந்த காலேஜ் வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. ஓகேங்களா? அவரும் காலேஜுக்கு வந்துட்டார். அங்கே இவரோட உயிர் தோழர்களான ஜாக்னஸும் ஜாக்சனும் தான் உட்காந்துட்ருப்பாங்க. லைக் வந்து அது ஒரு பார்க்கிங் லாட் போல் இருக்குது. அங்கே உட்காந்துட்ருப்பானுங்க ஒரு 2 பைக் மேலே ஏறிட்டு. இவர் போனோடனே இவர் ஒரு பைக் மேலே உட்காந்துட்டு, நம்ம மச்சான் நான் யாராவது வந்தாங்களாண்ணா என்ன மூஞ்சாவது தேடுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் சொல்கிறாரு. உடனே இங்கே ஜாக்சனும் இல்லை மச்சான் எனக்கு இன்னும் தேடுற மாதிரி தெரில அப்படின்றாரு. இங்கே ஜாக்னஸும் டேய் பிரைட்டே, அவன் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே, உனக்கு இன்னத்துக்கு பொண்ணு நேற்று தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்படின்றாரு. உடனே இங்கே பிரைட்டும் மச்சான் நான் கிளியராக சொல்லிட்டேன், எனக்கு அந்த பொண்ணுங்க கல்யாணம் பண்ணால் கூட எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது நான் சொல்லிட்டேன். அதுவும் இந்தியன் பொண்ணு,
வாய்ப்பே கிடையாது, நான் மூஞ்ச கூட இது வரைக்கும் பார்க்கல தெரியுமா அப்படின்ட்டு இருக்காரு. உடனே இங்கே ஜாப்டேஷும், டேய் மச்சான் அழுந்தா விடலாம், அதுக்குன்னு இப்படி அட்டை புழுகக்கூடாதுன்னா முகத்தை கூட பார்க்காம எப்படா கல்யாணம் பண்ணேன் அப்படின்றாரு. உடனே இருந்துட்டு பிரைட்டும், பார்த்துருப்பேன்டா, ஆனால் ஏதோ அவங்க சம்பிரதாயம் கிம்பிரதாயம்ன்ட்டு முக்காடுலாம் போட்டு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, நான் பார்க்கவே இல்லை அப்படின்றாரு. உடனே இருந்துட்டு இங்கே ஜாப்பனீஸும் ஐயோ மச்சான் அப்படின்றாரு. எங்கள் ஜாக்சனும் மச்சான் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டை பற்றி சொல்லிட்டுருக்காரு. உடனே இருந்துட்டு என்னடா ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் சொல்கிறாரு. உடனே இங்கே ஜாப்பனீஸ் தான், டே மச்சான் முக்கால்வாசி முக்காடு போட்டு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ நொல்லை இருக்கும் முகத்தில், அதனால தான். ஐயோ மச்சான் இது தெரியாமல் போய் ஏமாந்து வந்துட்டியே, அதுவும் உங்கள் அப்பங்காரனுக்கு இருக்கிற மொத்த காண்டி இது மேலே தான் நான் காட்டியிருப்பான் அப்படின்னு சொல்ல. உடனே பிரைட்டும், முகத்தில் என்ன நொல்லை இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவன் எப்படி போனால் எனக்கு என்ன, இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அவன் இந்த ஊரில் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. உடனே இந்த ஜாப்பனீஸ்க்கும் ஜாக்சனுக்கும் ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாப்பனீஸ் சொல்ல. ஆமாண்டா நான் காலையில் ஏஞ்சி பார்த்தேன், ஆளை காணோம், எஸ்டேட்டா போல், இப்போது ஏதாவது ஒரு லவ் செட் பண்ணியிருந்திருப்பா தாய்லாண்டில், அவங்க கூட ஓடி போயிருப்பா போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரைட் சொல்ல. டேய் என்னடா எதுங்கடா இப்படி ஆரம்பத்துலேயே சிஸ்டரை பற்றி தப்பாக பேச அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் சொல்ல. உடனே இங்கே பிரைட்டோ, சிஸ்டரா எனக்கே அவள் பொண்டாட்டி கிடையாதுன்றேன், இல்லைங்க இந்த சிஸ்டர் ஏச்சி மச்சான் இதெல்லாம் பண்ணாது நீ அப்படின்னுட்டு இருக்காரு. அவள் நிஜமாகவே நான் சொன்ன மாதிரி ஓடி போயிருந்தா சந்தோஷம், இல்லைன்னு வையன் அவள் கண்டிப்பாக ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாள் இங்கே இருக்கிறதுக்கு. பார்க்கலாம் அவள் லக்கு எப்படி இருக்கும்னு. அதுவும் அவள் பேசும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுடா, என்ன சொல்கிறது, பட்டிக்காட்டுக்கு சேர்த்த பொருத்தும் 10 இருந்துச்சு அப்படின்னுட்டு இருக்காரு. உடனே இங்கே ஜாப்பனீஸும் ஜாக்சனும் தான் சிரிக்கிறாங்க கூட சேர்ந்து. இப்போ பிரைட்டும் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போது ஒரு ராயல் என்ஃபீல்டு தான், பிளாக் கலர் ராயல் என்ஃபீல்டு வந்து அந்த கிரவுண்ட்குள்ளே வந்து, இப்போ கிரவுண்டில் தான் அந்த பார்க்கிங் லாட்லாம் இருக்கும், கிரவுண்ட்குள்ளே வந்து அப்படியே இறங்குது மாசா. இங்கே ஜாக்சனு பிரைட்டு ஆப்போசிட்டில் வந்து இவனுங்களுக்கு ஆகாத கேங்கு போல இருக்குது, ட்ராகன் கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கு மெயின் லீடர் வந்து ட்ராகன் அப்படின்றவர் இருப்பார். அவர் வந்த பொண்ணுங்களை எல்லாரையும் ரேகிங் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவருமே ஒரு மாதிரி ஸ்பெஷல் ஆகிட்டு வியந்து பார்த்துட்டு இருக்காரு, யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பைக்கு கிளாசிக் 3D ராயல் என்ஃபீல்டு பிளாக்கு. ஸோ பார்க்குறாரு, பார்த்தா ஹெல்மெட் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் ஒரு அவுட்ஃபிட் போட்டிருக்காங்க. உடனே இப்போ அந்த ஹெல்மெட்டை தான் அப்படியே மெல்லமாக கழட்டிட்டு இருக்காங்க. ஹெல்மெட்குள்ளே இந்த ரேசஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஒரு மாதிரி முகத்தை சுற்றி வந்து ஒரு மாதிரி லேயரில் வந்து மாஸ்க் மாதிரி போட்டிருப்பாங்க. அது கூட நம்மளால் வந்து என்ன சொல்கிறது, சுற்றி வந்து ஸ்க்ராட்ச் இருக்கும், அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை போட்டிருக்காங்க போல இருக்குது. வெறும் கண்ணு மட்டும் விசிபிளாக தெரியுது, பட் அந்த கண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது, அட்ராக்டிவாக அப்படி இருக்குது. உடனே இவங்களா பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, லைக் அந்த அவுட்ஃபிட் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு இது பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எது எப்படி இருக்கணுமோ அதாவது அப்படி கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கண்ணை பார்க்கும்போது கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே ஜாக்சன் தான் பா வேற மாதிரி இருக்கான். ஒய்யோயோ வெளிப்புறமே எப்படி இருக்குன்னா அப்போ உள்புறம் அப்படின்றாரு. உடனே இங்கே ஜாப்பனீஸ் டேய் படுபாவி என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்ல. உடனே இருந்துட்டு மச்சான் நான் மூஞ்ச சொன்னேன்டா அப்படின்னு சொல்ல. அப்பா நல்ல வேலை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜாப்பனீஸாக சொல்கிறாரு, இல்லை செம்ம அழகாக இருக்கேடா அந்த பொண்ணு, ஒரு தடவையாவது அந்த முகத்தை காட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஜாப்பனீஸ் பார்த்துட்டு இருக்காரு. பிரைட்டும் வந்துட்டு இதில் இன்ட்ரெஸ்டில் அவருக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணை வெளில தோற்றி விட்டோம்ல, அந்த பொண்ணு வெளில போயிடுச்சுல, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுருக்காரு. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அவர் லைட்டு பேசின அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு அழுது அந்த பொண்ணு வந்து வீடு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு. அவர் அந்த ஒரு மெதப்பில் இருக்கிறாரு. அந்த பொண்ணை பெருசாக பார்க்கவே இல்லை ஓகேங்களா. இப்போ ஜாப்பனீஸ் தான் சொல்கிறாரு, டி மச்சான் அந்த பொண்ணை பாடுறா அப்படின்றாரு. உடனே இங்கே பிரைட்டை வந்துட்டு இருடா நான் ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போது ட்ராகன் தான் வாவ் வாட் அ பியூட்டி அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாரு. உடனே வந்துட்டு அவரும் ஜான்சி ராணி இங்கே வா 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 அப்படின்றாரு. உடனே அந்த பொண்ணும் நானா அப்படின்றா. உடனே வந்துட்டு உன்னதாம்மா வா வா அப்படின்றாரு. உடனே அந்த பொண்ணு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வரா. அப்போ இருந்துட்டு இங்கே ட்ராகன் தான்
அப்பா தூரத்துலேருந்து பார்த்ததை விட கிட்ட வந்து பார்த்தா அப்படியே ஏறுதே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போது இங்கே அந்த பொண்ணு என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. உடனே இருந்துட்டு ட்ராகன் தான் இன்னும் இல்லை மாஸ்க் கழட்டு அப்படின்றாரு. உடனே இருந்துட்டு அந்த பொண்ணு ஏன் ஏன் கழட்டணும், நான் கிளாஸ்குள்ளே போய் கழட்டிப்பேன் அப்படின்றா. உடனே இருந்துட்டு ஏன் கழட்டணுமா, என்னடா பாப்பா என்ன நியூ ஜாயினியா, பார்த்தா நியூ ஜாயினி மாதிரி தான் தெரியுது. இந்த ட்ராகன் பற்றி உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நானே சொல்கிறேன். நான் இங்கே சீனியர், நான் சொல்கிற பேச்சை இந்த ப்ரொஃபஸர் இருந்தால் கூட கேட்கணும், அதுதான் இந்த ட்ராகன் நான். அதனால் என் மூடு மாறத்துக்குள்ளே நீயே மாஸ்க்கு கட்டிடு அப்படின்றாரு. உடனே இருந்துட்டிங்க அந்த பொண்ணும் இல்லை அந்த ஸ்க்ராச்சஸை மெல்ல மெல்லமாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கா. ஸோ தட் அவளோட லிப்ஸ், நோஸ், ஃபோர்ஹெட் எல்லாமே தெரியுது. அவளை தாங்க பயலுக விழுந்துட்டாங்க. அப்படி தான் இருக்குது. இவங்க ஜாப்பனீஸ்க்கும் ஜாக்சனுக்கும் அப்படியே வாயவே திறக்க முடியல. அப்படியே ஒரு ஜா ட்ராப் ஆன சுச்சுவேஷனில் இருக்கானுங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே ட்ராகனுக்கு வார்த்தையே வரல வாயிலேருந்து. அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே அந்த பொண்ணு மாஸ்க் கழட்டிட்டேன், இப்போ நான் கிளாஸ்குள்ளே போகலாம்ல அப்படின்னு கேட்குறா. உடனே இருந்துட்டிங்க ட்ராகனும் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த பொண்ணு போகும்போது அந்த பொண்ணோட கையை பிடிச்சிருந்துருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உடனே இருந்துட்டு இங்கே ட்ராகனும் என்ன பண்ண போகிறேண்ணா, இனிமேல் தான் பண்ண போகிறேன், நீ போ ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துட்டு போண்ணா, அப்புறம் இன்னையிலேருந்து இந்த ட்ராகன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட், நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இருந்துட்டு இங்கே அந்த பொண்ணும் சாரி என்னால் உங்களை லவ் பண்ண முடியாது, அண்ட் நீங்கள் என்னோடய பாய் ஃப்ரெண்டும் கிடையாது, என் கையை விட்டிங்கன்னா நான் கிளாஸ்க்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. உடனே இருந்துட்டு இங்கே ட்ராகனும் இங்கே பாடுறா பாப்பா, நான் அப்போவே சொன்னேன் என் மூடை மாறுறதுக்குள்ளே நான் அனுசரிக்கிற மாதிரி நடந்துக்கும், இல்லைன்னு வையேன் நீ என்ன கதிக்கு உள்ளாவனே எனக்கு தெரியாது, என் பேர் ட்ராகன்மா ட்ராகன், நான் நினச்சேன்னு வச்சுக்கோ உன் வாழ்க்கையை ஒரு செகண்டில் இருட்டாக்கிடுவேன் அப்படின்னுட்டு இருக்காரு. ஒரு செகண்டில் இருட்டாக்குறதுக்கு நீங்கள் என்ன பவர் பாக்ஸா, பவர் போயிடுச்சுன்னா இருட்டாகிறதுக்கு அப்படின்றா. உடனே இருந்துட்டு அப்படி பாப்பாவுக்கு நம்மளை பற்றி தெரில, பாப்பாவை கூப்பிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பைக் மேலே ஏறிட்டார். இப்போ 2 பேரும் தான் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தரத்தரன்னு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அவளும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கையை விடுங்க அப்படின்னுட்டுருக்கா. ஆனால் அவங்க விடுற மாதிரி தெரியல. உடனே இருந்துட்டு இங்கே ட்ராகன் தான் துள்ளாத பாப்பா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அதுக்கு அந்த பொண்ணும் நான் எதுக்கு சொல்லணும், சொல்ல முடியாது, என் பேரை நான் எதுக்கு சொல்லணும், என்னை விடுங்க முதல்ல, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் ராகிங் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க. அச்சோ இவ்வளோ நேரம் நான் பண்ணுறதை பார்த்தா வேறு எப்படி தெரியுது, ராகிங் தான்மா பண்ணுறேன், என்ன ராகிங் கூட முடிச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் நீ பண்ணுறதை பார்த்தா இந்த ராகிங்லேருந்து ரேப்புக்கு மாறிடும் போலியே, அதுவும் ஓப்பன் ரேப்பாக இருக்கும் போலியே, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா, நான் நல்லவனாக இருந்தாலும் நீங்கள் நல்லவனாக இருக்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே இங்கே அந்த பொண்ணு அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கு. உடனே அந்த கேங்கில் இருக்க எல்லாரும் சிரிச்சிட்ருக்காங்க. இப்போது அந்த பொண்ணோட கையை ஒருத்தன் பிடிச்சிருந்துருப்பான், பிடிச்சிட்டு அப்படியே என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அழுத்தி பிடிச்சிட்ருப்பான். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எடுக்க பார்க்குறா. அப்போ இருந்துட்டு ட்ராகனும் தன்னோட வண்டியில் இருந்து இறங்கிட்டு இரு என்னது கையில் ஏதோ டேட்டூ மாதிரி இருக்குது, குருவியா உன் பேர் என்ன குருவியா அப்படின்றாரு. இவ்வளோ நேரம் பார்க்காம கண்டுக்காமல் இருந்த பிரைட்டு அப்படியே திரும்புகிறாரு சடனாக. என்னது அப்படின்ற மாதிரி. ஏன்னா குருவின்ற டாட்டூவை அவர் இதுக்கு முன்னாடி யாரோட கையிலையோ பார்த்துருக்காரு. அது வேறு யார் கையிலுமே கிடையாது, வயனோட கையில் இருக்கிற டாட்டூ தான். ஆக்சுவலி அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் போடும்போது உங்கள் கையில் இருந்த, அதாவது அது எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா உங்களோட கை கட்டவிரலுக்கு பக்கத்தில் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு நடுவில் வந்து குருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட்டூ இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து அவருக்கு அதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்துருப்பார். உங்கள் முகத்தை அவர் பார்த்துருந்துருக்க மாட்டார். பட் அதை பார்த்துட்டு என்னது இது டாட்டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக வியர்டாக ரியாக்ஷன் கொடுத்துருந்துருப்பார்.
ஸோ அது அவருக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இப்போ அந்த குருவி அந்த டாட்டூவை பார்த்த உடனே இப்போ இது அவ்வளோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கே சென்ஸ் ஆகுது, குருவி நான் மட்டும்தான் டாட்டூ போடுவாளன்னு, இது ரொம்ப சுத்த ஃபூலிஷ் தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து இல்லை இல்லை அது அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இப்போவும் அவர் வந்து அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கல. ஆக்சுவலி வந்து அங்கே மாட்டிகிட்டு இருக்கிறது வேறு யாருமே கிடையாது, ஒயன்தான். ஸோ அவங்களும் தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்காங்க அந்த கை எடுக்கிறதுக்கு. பட் அவனுங்க விட மாட்டானுங்க. அப்போ இருந்துட்டு இல்லை குருவி ஃபோனில் வச்சுருக்க போலையே, ஓப்பன் பண்ணு அப்படின்றாரு ட்ராகனு. உடனே நீங்களும் இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாமல் என்னை பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது நல்லதுக்கு கிடையாது அப்படின்றீங்க. உடனே ஐயோ அம்மாம்மா பயந்துட்டேன், நான் பயந்துட்டேன், ஓப்பன் பண்ணுறி அப்படின்றாரு. உங்களுக்கு சமக்கம் ஆகுது அந்த டீன்னு சொல்லி கூப்பிடும்போது, தேவையில்லாமல் வாடி போடின்னு சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்றீங்க. உடனே இருந்துட்டு அவரும் ஆஹா டீன்னு சொன்னாலே அவ்வளோ கோவமா, ஏச்சி ஓப்பன் பண்ணு அப்படின்றாரு. நீங்களும் அந்த நீங்கள் போயிருந்துருக்க மாட்டீங்க, உங்கள் ஃபிங்கரை வந்து அவங்களாம் வந்து அந்த தம் ஃபிங்கரை வந்து வச்சிட்ருக்காங்க. ஃபைனலி இந்த பாஸ்வேர்டு ஃபோனும் ஓப்பன் ஆகிருக்கும். என்ன ஏதோ பாட்டு கேட்டுட்ருக்க போல், ஆஹா என்ன பாட்டு இரு அப்படின்னு சொல்ல, இது என்ன பாட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் வந்து அந்த கேங்கில் இருக்க ஒரு பையன்கிட்ட வந்து அந்த ஃபோனை தூக்கி போட்டு என்ன பாட்டு பாரு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அப்போ அவனும் நான் சுற்றுதுண்ணா இது அப்படின்னுட்டு இருக்காரு. உடனே வந்துட்டு சுற்றட்டும் என்னம்மா கிஸ்ஸு தான் அடிக்க சொன்னேன், அடிச்சிட்டானா நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம் என்ன அப்படின்னுட்டு இருக்காரு. உடனே நீங்களும் நீங்கள் பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேன், என் பேச்சுக்கு வராதிங்க அப்படின்னுட்டு இருக்கீங்க. உடனே வந்துட்டு அவரும் சொன்னால் விடாது போலது, நீ அப்படியே பிடிச்சிக்கோ இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ராகன் தான் அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரைட்டு ஜாப்பனீஸ் ஜாக்சன் முதற்கொண்டு எல்லாருமே அங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. அண்ட் ட்ராகன் உங்ககிட்ட க்ளோஸாக வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி நீங்களா உங்களுக்கு சம்மக்கம் வருது, ஆனால் எதுவுமே பண்ண முடியாத நிலையில் இருக்கீங்க. ஒன்று இருந்துட்டு இங்கே பிரைட்டுக்கா இதை பார்த்து டென்ஷன் ஆகுது, ஏன்னு தெரியல. அந்த குருவி அப்படின்ற அந்த டாட்டூ பேரை கேட்டப்பத்துலேருந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்ருக்காரு. இப்போ வந்து அவருக்கு வந்து இது தப்பு அப்படின்னு தோணுது. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம வந்து அந்த பொண்ணை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு, இல்லைடா நான் போய் அந்த பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாப்பனீஸ் கிட்ட சொல்லிட்டு பிரைட்டு போகிறாரு. இங்கே ஜாப்பனீஸ்க்கும் சரி ஜாக்சனுக்கும் சரி வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது, நான் மச்சான் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, எந்த பொண்ணு எப்பேற்பட்டு போனால் கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு மாதிரி இல்லை இருப்பான், இப்போ என்ன ஏதோ கூப்பாத்திரம்லாம் போயிட்டுருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பிரைட்டு போயிருந்துருக்க மாட்டார், ஒரு ஸ்டெப்பு மட்டும் முன்னாடி எடுத்து வச்சுருப்பாரு. இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்போ பிரைட்டன் திரும்பி முறைச்சிக்கிறாரு, அப்படிலாம் கிடையாது, எனக்கு என்னன்னு தெரில, அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு தோணுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. உடனே இருந்துட்டு நீ மட்டும் ஏன் மச்சான் தனியாக போகிற, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் சொல்ல, நீங்கள் 2 பேரும் போயிட்டா நான் என்கிட்ட இங்கே இருந்து என்னடா பண்ண போகிறேன், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸும் வந்து வரத்துக்கு போகிறாரு. லைக் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை அவங்க எடுத்து வைக்க போகிறாங்க. இப்போது 3 பேருமே வந்து அந்த பொண்ணை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறச்ச பிரைட்டோட காலுக்கிட்டே ஏதோ ஒன்று விழுது. என்னது அப்படின்னு பார்த்தா அது வேறு யாருமே இல்லை, ட்ராகன் தான் வந்து விழுந்திருப்பாரு. பிரைட்டும் வந்துட்டு இவன் இங்கே விழுறான் அப்படின்னு சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகனை எழுப்பி விட்டுட்டு, என்னாச்சு உனக்கு, நீ எப்படி இங்கே வந்து விழுந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டு கேட்க, உடனே வந்துட்டு ஆமாம்ல இப்போ எனக்கு என்னாச்சு, நான் எப்படி இங்கே வந்து விழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வேறு எதுவுமே நடந்திருக்காது. உங்களோட கையை வந்து பிடிச்சிட்டு அவர் 2 பேரை பிடிக்க சொல்லிட்டு அவர் வந்து கிஸ் பண்ண வந்திருப்பார்ல, அப்போ நீங்கள் தான் அந்த 2 கையையும் பிடிச்சிட்டு இருந்த ஆளுங்களை தள்ளி விட்டுட்டு டப்பால் ஒரு கிக்கர் ஷாட் அடிச்சுருந்துருப்பீங்க ட்ராகனை நோக்கி வயிற்றுக்கிட்டே. நீங்கள் அடித்த ஷாட்டில் தான் அவன் இருந்த இடத்துல இருந்து பிரைட்டோட காலுக்கிட்ட போய் விழுந்திருப்பான். இப்போ அந்த சாங் வந்து, அதாவது இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்த சாங் வந்து ஓப்பன் ஆகி பாப்பப் ஆகுது. இப்போ பிரைட்டு ஜாப்பனீஸு
ஜாக்சன், ஏன் அந்த கிரவுண்டில் இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களை வியந்து பார்க்குறாங்க. நீங்களா வர எல்லாரையுமே வந்து அப்படியே கிக்கர் ஷாட் அடித்து நெக் பேண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி தரமாக அடிச்சிட்ருக்கீங்க. எப்படி வராமல் இருப்பாங்க? உங்கள் ஃப்ரெண்டை வந்து அடித்து கீழே தள்ளி விட்டீங்க, அப்போ வருவாங்கல்ல, அப்படியே கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. நீங்களா எவன் வந்தாலும் எனக்கு என்னென்னா பிரச்சனைன்னு ஒரு மாதிரி ஸ்வாகாக முடிக்கிறீங்க எல்லாரையும். இப்போது இறுதியில் டிராகன், பிரைட்டு, ஜாப்பனீஸு, ஜாக்சன் அப்படியே வாயை வந்துட்டு பார்க்குறாங்க. நீங்கள் அப்போ டிராகன் கிட்ட தான் வந்துட்டு அப்போவே சொன்னேன், விட்றா விட்றா விட்றான்னு. விட்டியா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? நானே கொஞ்சம் அடக்க உடக்கமாக பொண்ணு மாதிரி இருக்கலான்னு நினச்சா கூட விட மாட்டீங்க போலியே. அப்படி நீ வா நீ வா நீ வாண்ணா என்ன? குருவி தான், என் பேர் குருவி தான். ஊரில் பசங்கள்லாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குருவி என்னென்னலாம் பண்ணணும். அக்கா தெரியாமல் பண்ணிட்டேங்க்கா அப்படின்னு நீங்கள் ட்ராகன் சொல்ல உடனே இருந்துட்டு, என்னது அக்காவா? இதுக்கு முன்னாடி ஏதோ கிஸ் அடிக்கணும்னு சொன்னீங்க, வா அடிக்கலாமா அப்படின்னு. ஐயோ அக்கா, நீங்கள் தொட்டதே என்னால் தாங்க முடியலக்கா, கிஸ்லாம் வேணாங்க்கா அப்படின்றான். உடனே இருந்துட்டு, இதுக்கு தாண்டா அப்போவே சொன்னேன், கேட்டா தானே அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இருந்துட்டு இங்கே ஜாப்பனீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வாய் தாடா ஆடுது, தாடா அப்படியே ஷேக் ஆகுது. அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. இப்போ எதுக்கு அது அப்படி ஷார்ட்டட் ஆகுதுன்னு அவருக்கு தெரில. இப்போ நீங்கள் ஜாப்பனீஸ் கிட்டே போயிட்டுருக்க. இப்போ ஜாப்பனீஸும், அக்கா நான் ஒன்றும் பண்ணலக்கா, இந்த பரதேசி யாருன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி வந்து சொல்ல போனோன்னா நாங்கள் 3 பேரும் வந்து உங்களை காப்பாற்றலான்னு தான் வந்தோம். ஆனால் அதுக்குள்ளே நீங்களே இறங்கி செஞ்சிட்டீங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்றான். உடனே இருந்துட்டு இங்கே நீங்களும், நான் உனக்கு தெரியும்லாம் சொல்லியே, இங்கே பேங்க் விழுந்துருந்து அதான் எடுக்க வந்தேன், பயன்ட்டியா அப்படின்றீங்க. உடனே இருந்துட்டு லைட்டாக்கா அப்படின்றாரு. உடனே இருந்துட்டு சரி விட, ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் எடுத்து தூசு தட்டிகிட்டு இருக்கீங்க. எனக்கு கீழே விழுந்துருக்கும்ல, அந்த தூசு தட்டிட்டு உங்களோட அந்த ஃபேஸ்க்கு போட்டிருந்தீங்களா அந்த மாஸ்க்கு, அதை எடுத்து பேக்கில் வச்சுட்டு பேக்லேருந்து ஒரு சம்திங் ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுக்கிறீங்க. எடுத்து கைக்கு நல்லா சுற்றிட்டுருக்கீங்க. இங்கே ட்ராகனா இது எதுக்கு எடுத்து கையில் சுற்றிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அப்போ நீங்களும் அதை சுற்றி முடிச்சுட்டு இப்போ வரட்டா இருக்குது, சரி ஓகே நான் கிளம்புறேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. இப்போ பிரைட்டா ஒரு வேளை இவ தான் அவளாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போது பிரைட்டு தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது இங்கே பிரைட்டோட அப்பாவும், அதாவது கேர்ள்ஸும், டேய் மகனே என்ன புதுசாக அப்பா ஞாபகம்லாம் வந்திருக்குது உனக்கு அப்படின்னு சொல்ல, உடனே பிரைட்டோ, யோ அதெல்லாம் நான் கேட்க ஃபோன் பண்ணல, நீ எனக்கு கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்ல அப்படின்றாரு. நேற்று கல்யாணம் ஆரம்பிச்சில அப்படின்றாரு. உடனே வந்துட்டு ஆமாம் அப்படின்னேன், அந்த பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பு அப்படின்றாரு. உடனே வந்துட்டீங்க கேர்ள்ஸும், ஏன்டா அதை நேர்லேயே பார்த்துப்பியே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டீங்க பிரைட்டும், அனுப்ப சொன்னால் மூடிட்டு அனுப்பு, தேவையில்லாத கேள்வி மாதிரிலாம் கேட்டுட்ருக்காத அப்படின்றாரு. உடனே இங்கே கேர்ள்ஸும், சரி எதுக்கு திட்டுற, இதே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. இப்போ பிரைட்டும் அதை வந்து இம்மீடியட்டாக எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது அது வந்து என்ன சொல்லுன்னா, நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது போல சுற்றுது நல்லா. இவரா டேமன் அப்படின்னு சொல்லிட்டு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. உடனே போன நீங்களும் அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஜாப்பனீஸ் வந்துட்டு, என்னக்கா ஆச்சு, ஏதாவது விட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நீங்களும், இது வாட்சை போட்டிருந்தேன், இங்கே தான் இங்கே விழுந்துச்சு, நான் பார்த்தேன், ஆனால் எடுக்காமல் போயிட்டேன், கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்றீங்க. உடனே இருந்துட்டு எல்லோரும் தள்ளுறாங்க. உடனே நீங்கள் பிரைட்டு மட்டும் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது, கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷோல்டரை பிடிச்சி லைட்டாக இப்படி தள்ளி விட்டுருப்பீங்க. உடனே அவரும் அப்படியே சைடுக்கு வராரு. இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ச் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு இதுதான் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டோட ஷோல்டரை தான் கொஞ்சம் டேப் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ வந்து அவரோட ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ட்விங்கிள் ஆகுது. ஸோ அவரும் என்னது அப்படின்னு எடுத்து பார்த்தா அந்த ஃபோட்டோ தான். பார்த்துட்டாரு அது நீங்கள் தான்ட்டு.
இப்போ பிரைட்டு தான் உங்களை பார்த்த அந்த ஒரு நிமிஷம், அதாவது நம்ம கல்யாணம் பண்ணது இந்த ஒரு பொண்ணு தான் அப்படின்னு உங்கள் ஃபேஸை பார்த்த அந்த ஒரு நிமிஷம் அவருக்கு எதுவுமே புரியல. ஒரு மாதிரி ஸ்டம்பிச்சு போய் நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வார்த்தைகள் இல்லை, எந்த ஒரு எமோஷனையும் அவரால் அந்த டெலிவர் பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்குது. அவர் இன்றைக்கி காலையில் வரைக்குமே இந்த ஒரு பொண்ணை நம்ம முழுசாக வெறுக்கணும், இவளை அளவைக்கணும், இவளை ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச மனுஷன் உங்களை பார்த்த உடனே அவருக்கே தெரியாமல் அவரோட உதட்டோரமாக ஒரு ஸ்மைல் எட்டி பார்க்குது. ஏன்னு அவருக்கு தெரியல. அவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறது இப்போ எதுக்கு நான் இவளை பார்த்து சிரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கு ஆன்சர் அவருக்கு கிடைக்கல, தெரியல. ஆனால் அவருக்கு அது ஃபீலிங் பிடிச்சிருக்கு. லைக் உங்களை பார்த்த அந்த ஒரு நிமிஷம் அவருக்கு பிடிச்சிருக்கு. என்னென்னு சொல்கிறது தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. இந்த மாதிரி அவரோட பிரைட்டோட எண்ணங்கள் 1008 எமோஷன்ஸ் ஓடிட்டுருக்க இந்த பார்ட் இங்கே முடியுது. ஆரம்பத்துலேருந்து நான் கேட்டது தான், இந்த 2 ஆறுகளும் சேருமா சேருமா சேருமான்னு கேட்டதுக்கு ஒரு விடை கிடச்சிருந்துச்சு, சேர்ந்துருச்சு ஃபைனலி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அது நிலச்சி இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்படி போயிட்டுருக்க இடையில திடீர்னு ஒரு கலக்கம். என்ன சொல்கிறது, நம்மளுக்கு ஒரு விதத்தில் நம்பிக்கை ஊற்று கலக்கம்னு சொல்லலாம். சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் மட்டுமே இருக்குமா இல்லை 2 பக்கமே இருக்குமான்றது தெரியாது. நம்ம சாதாரண அப்படியே அமைதி பொன்னி நதின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆறு இப்போ காட்டாராக மாதிரி நிற்கிது. அதை பார்த்துட்டு இருந்த இந்த ஆறோட குணவாயில் ஏதாவது மாற்றங்கள் நடக்குமான்னு கேட்டால் தெரியாது. அதுவரை பொறுத்திருந்து பாருங்கள். ஓகே, இதோட நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.